வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வக்ர நிலை அடையும் போது கிடைக்கக்கூடிய மாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா பலன்கள். உங்களுக்கு கால புருஷனுக்கு அந்த தனுசு ராசி அன்பர்கள் 9ஆம் இடமான அந்த பாக்யஸ்தானத்துல இருக்கிறீங்க தனுசு ராசி அன்பர்கள். இப்போ கால புருஷனுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வக்ர நிலை அடைய போறார். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல. அடுத்து பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல கடந்த மே மாதம் ரிஷப ராசிக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி வந்தாரு. இப்போ எப்போ வக்ர நிலை அடைய போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ர நிலை அடைகிறாரு. குரு 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் பாத்தீங்கன்னா காலை பகல் பொழுது 11:46 இந்த வக்ர நிலையை அடைய போறார். இந்த வக்ர நிலை அடைந்த அந்த குரு பகவான் எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை இந்த வக்ர நிலையிலேயே இருக்கிறாரு. 5ஆம் தேதி தான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். குரு பகவான் அப்படின்னு சொன்னோம்னாலே எல்லோருடைய ஜாதகத்திலும் அதிகமான ஒரு பணங்களை தரக்கூடியவர், நிறைய செல்வாக்கை தரக்கூடியவர். நம்ம யாருக்கு விளக்கு ஏத்துறோமோ இல்லையோ வியாழக்கிழமான அந்த தட்சிணாமூர்த்திக்கு நம்ம விளக்கு ஏத்திடுறோம் எல்லாருமே. சரி, அது ஒரு தவறான ஒரு இது. குரு பகவான் தட்சிணாமூர்த்திக்கு ஏத்த வேண்டியதுதான். ஆனா அந்த குரு தோஷம் உள்ளவர்களோ, ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்துல குரு பாவ நிலையில இருக்குது, மறைவு ஸ்தானத்துல இருக்குதா, நீங்க குடுகுடுன்னு போயிட்டு அந்த தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு ஏத்தக்கூடாது. குரு பகவான் தட்சிணாமூர்த்தின்றவர் ஞானகாரகன், அதுவும் போக அந்த சிவனுடைய ஸ்வரூபம். இங்க இருக்கிற குருவாகப்பட்டவர் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த குரு. உங்களுக்கு குரு சாபம் இருக்கு, குரு தோஷம் இருக்கு அப்படின்னா நீங்க வியாழக்கிழமை போயிட்டு உங்களுடைய அந்த நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த குருவுக்கு நீங்க அந்த குருனுடைய எங்க விளக்கு ஏத்த சொல்றாங்களோ அந்த இடத்துல போய் விளக்கு ஏத்தணும். யாருமே இந்த குரு வக்ர நிலை அடையும் போது தயவு செய்து சொல்றேன், யாருமே இதை செய்யவே கூடாது. எதை செய்யக்கூடாது? அங்க போய் குடுகுடுன்னு போயிட்டு அந்த தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போடாதீங்க. நீங்க போட போட உங்களை அறியாமலேயே நீங்க ஒரு தோஷத்திற்கு உள்ளாகிறீர்கள். அதுவும் தனுசு ராசி அன்பர்கள் மிக முக்கியமாக போடவே கூடாது. ஏன்னா எல்லாரும் ஒரு இதுலயும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, என்னுடைய ராசிக்கு அதிபதி குரு, அவருக்கு போய் அவர் வக்ரம் ஆகிறாரு, அப்போ நான் தட்சிணாமூர்த்திக்கு போய் அந்த கொண்டக்கடலை அவர் பாத்தீங்கன்னா தியானத்துல இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி ஆகப்பட்டவர் ரிஷிகளுக்கு அந்த ஒரு குருவாக இருக்கக்கூடியவர் அந்த தட்சிணாமூர்த்தி சிவஸ்வரூபம். சிவன் கிட்ட போயிட்டு நீங்க அந்த கொண்டக்கடலை மாலையை போடுறது, அவருக்கு முன்னாடி போய் அந்த தீபத்தை காட்டுறது, தயவு செய்து யாருமே இதை செய்யவே செய்யாதீங்க. இது என்னுடைய ஒரு தாழ்ந்த ஒரு அறிவுரைன்னு தான் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன். ஏன்னா அது செய்யறதுனால உங்களுக்கு தோஷம்தான் வரும். அந்த குருவோடைய தோஷம் இன்னும் அதிகமாகுமே தவிர நிவர்த்தியே ஆகாது. உங்களுக்கு தோஷம் இருக்கு, நீங்க வக்ரம் அன்னைக்கு எனக்கு நான் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு போறவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் தயவு செய்து நவ கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த குருக்கு போய் தூரமாக எந்த விதமான ஒரு தெய்வத்தினுடைய சிலைக்கு பக்கத்துல போய் நீங்க தீபமே போடக்கூடாது. அவர்களை தொடுவதற்கு நமக்கு யாருக்குமே அனுமதியே கிடையாது. அதனால தூரமாக அங்க கோயில்ல எங்க விளக்கேற்ற சொல்றாங்களோ அங்க போய் போடுங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த தனுசு ராசி என்பவர்கள் நாங்க மிளகு இது போடுறோம், விளக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி மிளக போய் வெடிக்க வைக்கிறது. மிளகுல விளக்கே போடக்கூடாது. எதெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாமே இப்போ கோயில்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தயவு செய்து நீங்க இந்த மாதிரியான ஒரு வழிபாடு எல்லாம் பண்ணாதீங்க. சாதாரணமா நல்லெண்ணெயில தீபம் போடுங்க. உங்களுக்கு நெய்யில தீபம் போடணும்னு ஆசை இருந்ததுன்னா வீட்டுல நெய் வாங்கி வச்சு, சுத்தமான ஒரு பசு நெய்
வாங்கி வச்சு, இல்ல உங்களால நெய் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சதுன்னா தயவு செய்து அதன் மூலமாக அந்த ஒரு நெய்யை எடுத்து அதுல விளக்கேத்துங்க. இது போதும். நீங்க வேற எதுலயுமே நீங்க விளக்கே போடக்கூடாது. இந்த 2 நெய் இல்ல நல்லெண்ணெய் இது 2ல மாத்திரம் நீங்க பரிகார விளக்கு ஏத்துனாலே போதும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை அடையும் போது 6ஆம் இடத்துல குரு வக்ர நிலை அடைகிறாரு. அது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு குருவாக தான் இருக்க போறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே முதல் ஸ்தானமாக அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம். குருன்றவர் ஒரு பாவ கிரகம், குருன்றவர் ஒரு சுப கிரகம். அவர் பாவத்தன்மையை பெறக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார். இந்த குரு வக்ர நிலை அடையும் போது பாவத்தன்மையை பெறுகிறார். அந்த பாவத்தன்மையை பெறும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானங்கள் எல்லாமே வரப்போகுது. சில பேர் நிறைய பணத்தை ஏமாந்து போயிருப்பீங்க கடந்த காலத்துல. அதுவும் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு ஏப்ரல்ல இருந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்கள், ஏன்னா இப்பதான் 7.5 சனி முடிஞ்சிருக்கு. எங்க நம்ம கிட்டதான் இருந்தா அந்த பணம் வீணாக போகுது, விரயமா போகுது, இன்னொருத்தருக்காவது நம்ம கொடுத்து நம்மளுடைய பணத்தை பாதுகாக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஏப்ரல் மாதத்துல இருந்து நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்ல உங்களுடைய உறவினர்களுக்கோ பணத்தை கொடுத்துருப்பீங்க. அந்த பணம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், சுவாகா, அதுல இருந்து வரவே வராது. அந்த மாதிரியான ஒரு பண இழப்புகளை கொடுத்த ஒரு 2 மாசத்துலயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் ஜோதிடர்களை விட அதிகமாக ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணக்கூடியவர்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க கொடுப்பான் இவங்க கொடுக்க மாட்டான்றது கண்டிப்பா தெரிஞ்சிடும். கொடுத்த ஒரு 2 மாதத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போன பணம் நம்மளுக்கு வராது அப்படின்னு. அதனால மிகுந்த மனவேதனையோட இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க. இழந்த பணம் திரும்ப வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரம் இந்த 4 மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. ஏன்னா ருணரோக சத்துருஸ்தானத்துல இருக்கிறார் அந்த குரு பகவான். வக்ர நிலை அடையும் போது இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அந்த ப்ரமோஷன்ஸ் எல்லாமே, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ப்ரமோஷன் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. சில பேர் பெரிய பெரிய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் இருப்பீங்க, பெரிய பெரிய நிர்வாகத்துல இருக்கக்கூடிய IAS IPS அந்த மாதிரியான ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரிகளாக இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான அந்த ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. நீங்களும் ஒரு 1.5 வருஷமாக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவோ முயற்சி செய்தும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இந்த 4 மாதத்துல உங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்க போகுது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இழந்த பணம் மீட்டெடுப்பதற்கு உண்டான ஒரு நேரம். தொழில்ல நிறைய ஒரு இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த 4 மாதத்துல. அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. நிறைய பேர் வீடு கட்டுறதுல கடந்த மாதத்துல அது என்ன சொல்றது, விரயத்தை சந்திச்சிருப்பீங்க. வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு பில்டரை ரெடி பண்ணி எல்லாம் பண்ணது, அது என்னது முதலை வாய்க்குள்ள போன உணவு மாதிரி தான். அந்த வீட்டுக்குள்ள போன பணம் உங்களுக்கு வீடாக எழும்பல, வெறும் அந்த நிலமாகவே இருக்கு. இன்னும் அவங்க பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரியா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. இப்போ நீங்க அதற்குண்டான ஒரு முழு வாய்ப்புகள் உங்களுக்கு வருமானம் அதிகரிப்பதற்கு, ஒரு சொந்தமா சொத்துக்கள் வாங்குவதற்கு, இதுக்கெல்லாம் உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முழுமையான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா நீங்க உங்களுடைய வேலையில மிக அதிகமான ஒரு கவனத்தினால அதிகமான பதவி உயர்வு, வருமானம் எல்லாத்தையுமே அடையக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பொறுமையோட வேலை பார்த்துருக்கீங்க. தனுசு ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா பூமி தாய் மாதிரி ஒரு பொறுமையோட இருக்கிறீங்க. யார் என்ன செஞ்சாலும் நான் இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைமையில அந்த அலுவலகத்தை விட்டு உங்களை துரத்தக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பிரஷர் வந்தாலும் அதுல பொறுமையோட இருந்த நாள்னால இப்போ இந்த 4 மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அந்த அலுவலகத்துல காத்துட்டு இருக்குதுன்னு தான் பேரு. சில பேருக்கு அந்த வேலையை விட்டுட்டோம், நாங்க அதனுடைய பிரஷர் தாங்க முடியாம வேலையை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட துறையில உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பு தான் இந்த 4 மாதங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 4 மாதங்கள் நல்ல
நல்ல வளர்ச்சி. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் எல்லா ராசி அன்பர்களுக்குமே இந்த குரு வக்ரம் பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால ரொம்ப அதிகமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது தனுசு ராசி அன்பர்கள் இப்ப பண்ண முடியாது. ஏன்னா உங்களுடைய பினான்சியல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்குது தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 7.5 சனியில நிறைய ஒரு நிதி இழப்புகளை ஏற்பட்டு இருக்கு. அதனால இப்போ பினான்சியல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு எதுவுமே போகாம இருக்கிற தொழில நீங்க காப்பாத்திட்டீங்கனாலே கண்டிப்பா இந்த குரு வக்ர நிலை உங்களுக்கு ஒரு மென்மேலும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும், அடுத்து உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.